வணக்கம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப். இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்த பின்னாடி சில முக்கிய தகவல்களை பற்றி பேச போகிறோம். ஹீரோ மோட்டார் ஷேர்ஸோட விலை வந்து 2% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி லிமிடெட் ஷேர்ஸும் 2% குறைஞ்சிருக்கு. ரெண்டத்தோட காலாண்டு முடிவுகளும் வெளியாயிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததா யூபிஐ பயன்படுத்தாத ஆட்களே இல்லை இன்னைக்கு. அந்த யூபிஐக்கு சார்ஜஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது பற்றிய விளக்கமும். இப்போதான் போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளார ஈரான் கல்ஃப் நாடுகளை பார்த்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அடுத்ததா டாபர் மற்றும் சில நிறுவனங்கள் எஃப்எஸ்எஸ்ஏஐயோட டைரக்ஷன்ஸ்க்கு எதிராக கோர்ட்டை அணுகியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஓவரால் ஆட்டோ சேல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2.6 மில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த வருஷம். வருமான வரி தாக்கல் பண்ணக்கூடியவங்களா நீங்க, உங்களுக்கு வருமான வரி தாக்கல் பண்ணி தந்து அதுல கமிஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தின ஒரு செய்தி இருக்கு. எல்லாத்துக்கு அப்புறம் டாடா சன்ஸை லிஸ்டிங் பண்ண சொல்லிட்டு ஆர்பிஐ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தியும் பார்ப்போம். வாங்க முதல்ல சந்தை நிலவரம் பார்த்துருவோம். நிஃப்டி இன்னைக்கு வெறும் 11.35 பாயிண்ட்ஸ் ஏறி 24,636 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. சதவிகித அடிப்படையில் பார்த்தோம்னா இது வந்து வெறுமனே 0.05% அப் தான். நேற்று வந்து 0.04% அப்பா இருந்துச்சு. ஸோ நேத்தோட கம்பேர் பண்ணும்போது இது முன்னேற்றம் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு இன்னைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட். பேங்க் நிஃப்டி வெறும் 60% உயர்ந்து 58,063 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் ஏறக்குறைய ஒரு 0.5% உயர்ந்து 78,954 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. கடந்த சில நாட்களாகவே நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் க்ளோசிங் பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு நிறையவே. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா செபி அமல்படுத்தி இருக்கிற இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் தான். கடந்த 2 நாட்களா நிஃப்டியில வந்துட்டு அந்த வியர்டு கேண்டில் க்ளோசிங் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து வெகு அளவு மட்டுப்பட்டு இருக்கு. முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் இந்த புது சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்களா, இந்த சிஸ்டம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத் ஆயிடுச்சா அப்படின்றது இனி வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு சந்தையில பிராட் மார்க்கெட் மிக்ஸ்டா இருந்துச்சு. முக்கியமா ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மைக்ரோ கேப்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது. ஆனா லார்ஜ் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து பெரும்பாலும் நெகட்டிவா இருந்தது. நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100 மாதிரியான இண்டெக்ஸஸ் வந்து பார்டர் லைன்ல கிரீனா இருந்துச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு செக்டரல் இண்டிசஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ரியாலிட்டி -1.32%, நிஃப்டி மீடியா வந்துட்டு -1.28%, ஆட்டோ செக்டர் வந்து -1.01%. அதிகபட்சமா அடி வாங்கின செக்டர்ஸா இருந்துச்சு. மோஸ்ட் பாசிட்டிவ் செக்டர்ஸ்னு பார்த்தோம்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு 2.2%, கெமிக்கல்ஸ் வந்து ஒரு 1.3% உயர்ந்திருந்தது. இதுதான் சந்தையோட ஹீட் மேப். இன்னைக்கு மோர் ரெட் தென் கிரீன்ஸ். டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா பவர் கிரிட், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டிசிஎஸ், பஜாஜ் ஆட்டோ. டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா ரிலையன்ஸ், எஸ்பிஐ, பெல், எட்டர்னல், டைட்டன். இதுதான் என்னோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல 15 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு, 34 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு, ஒரு ஸ்டாக்ஸ் சேஞ்ச் கிடையாது. பஜாஜ் ஃபின்சோ தான் அந்த ஸ்டாக். ஓவரால் மார்க்கெட்ல 1660 ஸ்டாக்ஸ்க்கு மேல பாசிட்டிவாகவும் 1670 ஸ்டாக்ஸ்க்கு மேல நெகட்டிவாகவும் டேவா க்ளோஸ் பண்ணிருக்கு. 52 வீக் ஹைல 144 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 46 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு 125 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கு, 96 ஸ்டாக்ஸ் வந்துட்டு லோவர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கு. இன்னைக்கு டிஐ 4000 crore மேல வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ச்சேஸ். எஃப்ஐஐ ரொம்ப கம்மியா வித்திருக்காங்க, 18 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. க்ரூடு திரும்பவும் லைட்டா ஒரு விலையேற்றம் அடைஞ்சிருக்கு. பிரெண்ட் வந்து $82 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, WTI $77 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் பாஸ்கெட் க்ரூட் ஆயில் வந்து $83 ட்ரேட் ஆயிருக்கு நேத்து. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்துட்டு 4660 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து 4230 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து $61 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு லோக்கல்ல சென்னை மார்க்கெட்ல 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரே நாள்ல $265 கெயின் பண்ணி 13,725 ரூபாய்க்கு சந்தையை க்ளோஸ் பண்ணிருக்கு. சில்வர் வெறும் $10 கெயின் பண்ணி $250 க்ளோஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்திய ரூபாய் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, 95.2ல க்ளோஸ் பண்ணிருக்கனால டாலர் இண்டெக்ஸ் க்ரூட் லைட்டா ஸ்ட்ராங் ஆனாலுமே 100 கீழே தான் இருக்கு, 99.66ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து இடலன்னா, அதாவது அமெரிக்கா சொல்ற சரத்துகளுக்கு உட்பட்டு கையெழுத்து இடலன்னா பெரிய தாக்குதலுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலா ஈரான் வந்துட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா கல்ஃப் நாடுகள்ல பெரிய அளவுல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தாங்க. அந்த பிரஷர் தாங்காம தான் கல்ஃப் நாடுகள் அமெரிக்கா மேல ஒரு பிரஷர் போட்டாங்க. போர் நிறுத்தத்தை கூடிய விரைவில் அறிவிங்க செவிமடுத்து தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த வாரம் வந்துட்டு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தாரு. இதற்கிடையில ஈரான் அதோட நாடாளுமன்றத்துல எதிர்நாட்டு கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல பயணப்படுறதுக்கு தடை விதிக்கிறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் உலக சந்தை ஈரான் அமெரிக்காக்கு இடையான போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குஷியில வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ மோட்டார் கார் தன்னோட காலாண்டு முடிவுல வெளியிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டி அந்த ஷேர்ஸ் வந்துட்டு 2% வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. இத்தனைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் போட்டிருந்தாங்க. மார்ச் 2026 ஆண்டு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெவன்யூ 47,411 கோடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கடந்த ஆண்டுல வெறும் 40,900
923 கோடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டு 4530 கோடிக்கு மேல இருந்தது. இந்த ஆண்டு 5390 கோடிக்கு மேல இருந்திருக்கு. இபிஎஸ் பாத்தீங்கன்னா 218.96 இருந்து 287 உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 22.71 இருந்து 26.56 உயர்ந்திருக்கு. கடன் சுமை அதே நிலைமையில வச்சிருக்காங்க, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஓவராலா பார்த்தா நல்ல ரிசல்ட்டா தெரிஞ்சாலுமே வளர்ச்சின்ற வகையில பார்க்கும்போது பெரிய ஏற்றம் இல்லை. அதனாலேயே சந்தை வந்துட்டு 2% அடிச்சிருக்கு. அடுத்ததா பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கடந்த காலாண்டில் 1625 கோடியா ரெவன்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே இப்போ வந்து 1701 கோடியா உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் போன காலாண்டில் 784 கோடி இருந்தது, இந்த காலாண்டில் 853 கோடி ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 19.35 இருந்தது, 21.22 இருக்கு. மார்ஜின்லாம் போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ வந்துட்டு 3212 கோடியிலிருந்து 5124 கோடியா உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல ஏற்றம். நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 1234 கோடியிலிருந்து 2409 கோடியா உயர்ந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தோம்னா 96.55 இருந்து 60.61 குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணதுன்னா மெயினா. இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா 29.97 இருந்து 37.41 உயர்ந்திருக்கு. ஓவராலா குவார்டர் வைஸ் பார்த்தாலும் சரி, ஆனுவல் வைஸ் பார்த்தாலுமே இது ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட். ஆனாலுமே பிஎஸ்சி ஸ்டாக் கடந்த சில நாட்களாகவே டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரியில் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமே 2% டவுன் ஆயிருக்கு. யூபிஐ பயன்படுத்துகிற அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருந்தது. யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வரி போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என்னடா தினப்படி பயன்படுத்துகிற ஒரு சேவையில் இப்படி ஒரு வரியா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், நார்மல் பொதுமக்கள் பயன்படுத்துகிற டிரான்சாக்ஷனில் இந்த சார்ஜஸ் வராதுன்னு கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. ஓல்டு மங்க்ரமா தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மை என்னன்னா மொத்தமாக ஓல்டு மங்க்ரமா தடை செய்யல, ஒரு சில குறிப்பிட்ட வேரியன்ட்ஸை மட்டும் தான் தடை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த FSSAI நிறுவனத்தோட தரக்கட்டுப்பாடு தான். ஓல்டு மங்கோட தயாரிப்பாளர்கள் இது வந்து 100% பியூர் ரம் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிளிங் பண்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னா நியூட்ரல் ஸ்பிரிட்ல ரம் ஃபிளேவரை மிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க. இந்த பிரச்சனையில இவங்க மட்டும் கிடையாதுங்க, பல நிறுவனங்கள் மாட்டியிருக்காங்க. டாபர் நிறுவனமும் அவங்க 100% பியூர் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்கிறாங்க. அவங்களோடதும் பிரச்சனைக்குள்ளா இருக்கு, அதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க FSSAI நிறுவனம். இது போக டியாஜியோ நிறுவனத்தோட மெக்டோவல் பிராண்டிலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வந்து டாபர் வந்து FSSAI நிறுவனத்தோட தர கட்டுப்பாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நம்ம ஊர்ல FSSAI எப்போவாது தான் ப்ராப்பரா செயல்படுவாங்க, அதையும் எதிர்த்துட்டு இவனுங்க கோர்ட்டுக்கு போறானுங்க. இதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன நீதிமன்றம் சொல்லுதுன்ட்டு. இந்தியாவோட ஆட்டோ சேல்ஸ் ரெக்கார்டு ஒன்று ஹிட் பண்ணியிருக்காங்க. 2.6 மில்லியன் யூனிட்ஸ் வித்திருக்காங்க ஜூலை மாதம். இது 26% வளர்ச்சி ஆண்டுதோறும் பார்த்தோம்னா. ஜூலை மாசத்துல மட்டும் 2 வீலர் சேல்ஸ் வந்து 28% உயர்ந்திருக்கு, 3 வீலர்ஸ் வந்து 16% வளர்ந்திருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 19% வளர்ந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25% வளர்ச்சி. இது இந்த டிராக்டர், கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள், 3 வீலர், 2 வீலர் எல்லாத்தையும் சேர்த்தது. இதில் சில முக்கியமான ஸ்டாட்ஸ் பார்க்கணும். இந்த முறைக்கு ரூரல் வந்து அர்பனை விட அதிகமாக சேல்ஸ் பார்த்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வளர்ச்சின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு 7.7% இருந்தது, இந்த ஆண்டு 11.2% இருந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் E20 டிரான்சிஷன் தான் சொல்றாங்க. மக்கள் வந்து பெரும்பாலும் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த E20 ஃபியூவல் பிரச்சனைனால. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து 24.6% உயர்ந்திருக்கு, ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் 8% உயர்ந்திருக்கு, இவி வந்து ஏறக்குறைய 8% உயர்ந்திருக்கு. ஓவராலா 40% ஆல்டர்னேட் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு. வருமான வரித்துறை தேசிய அளவில் ஒரு பெரிய ராக்கெட்டை வந்து பஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டுதோறும் நடக்கிறது தான் இந்த முறை இன்னும் கொஞ்சம் வீரியமா பண்ணியிருக்காங்க. இந்த முறை இவங்களோட டார்கெட்டு போலியா கிளைம் போட்டு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றவங்களை தான். முக்கியமா டிடக்ஷன்ஸ் வாங்கி தரேன், அதுல ஒரு கமிஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் ஃபைலர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பெருமளவுல டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த முறைக்கு. இதை ஒட்டி பெருநகரங்கள் இல்லாம சிறுநகரங்கள்லையுமே இந்த தேடுதல் நடத்தி உரிய டாக்குமெண்ட்ஸை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். முக்கியமா டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல வந்து இது தீவிரப்படுத்தி இருக்காங்க. உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் வாங்கி தரேன், அதில் ஒரு கமிஷன் கொடுங்கன்னு யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா உஷாரா இருங்க. அவங்க பெரும்பாலும் தவறான செக்ஷன்ல கண்டபடிக்கு ஒரு கிளைமை போட்டு உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க.
இருப்பாங்க. முன்னமே ஐடி டிபார்ட்மெண்ட் இது ரொம்ப கவனமா பார்த்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட ஏஐ மாதிரியான டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதை வச்சு ரொம்பவே சுலபமா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பண்ணி அதிகப்படியான வரிச்சுமை, அது போக ஃபைனு, அதுக்கப்புறம் 3-4 வருஷத்துக்கு முந்தைய ரெக்கார்ட்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தேவையில்லாத தலைவலிகளுக்குள்ளார போகாம நேர்மையா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரணுமோ அதுக்கு மட்டும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இன்னைக்கு நாம பகிர்ந்த சந்தை மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.